ஏழரை சனியில ஜென்மசனியான தாக்கம் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு முதலீடுகள் போட்டு தொழில் பண்றது அப்படின்ற விஷயத்த மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ஜென்மத்துல உட்கார்ந்துருக்கும் போது அந்த விஷயத்துக்கான சோம்பலையும் 3 தலைமுறை வரைக்கும் அசைக்க முடியாத அளவுக்கு சொத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த சனி பகவான் தான், ஏழரை சனி தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்ப கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொந்தரவுகள் இருந்தாலும் கூட மீனராசி நேயர்கள் ஜென்மசனியா இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கடல் முருகர் வழிபாடு, பராபவ வருஷத்திய குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பராபவ வருஷ குரு பெயர்ச்சி பலன் மீனராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மீனராசி நேயர்கள், அதாவது கடந்த 2.5 வருஷத்தில் ஏழரை சனியோட தாக்கம் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஏழரை சனி நடந்துட்டு இருக்கும்போதே ஜென்மத்தில் ராகு வேற போயிட்டு இருந்தார். கண்டிப்பாக கும்பராசிக்கு என்னென்ன பிரச்சனைகள் இந்த வருஷம் சொன்னனோ அது அத்தனை பிரச்சனைகளையும் மீனராசி நேயர்கள் அனுபவிச்சிருந்திருப்பாங்க. மனபயம், பதட்டம், குழப்பம், துணை கெட்ட பிரச்சனை, பார்ட்னர்ஷிப்பில் வம்பு வழக்குகள், தொந்தரவு, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாகி ஆப்ரேஷன் வரைகளும் தொந்தரவு வந்தது. யாருக்கிட்ட போனாலும் இவங்களை குற்றவாளியாக சொல்லக்கூடிய சூழ்நிலையில் போய் நிற்கிறது, கெட்ட பேர் அவமானங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே, நாணயம் தவறுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்திருக்கும். இப்போ எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. உங்களுடைய ராசியவே இப்போ குரு பார்க்குறாரு. அது இல்லாத இப்போ ஜென்மத்தில் இருந்த ராகு பகவான் விலகிட்டு ஜென்மத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காங்க. ஜென்மத்தில் சனி பகவான் உட்கார்றாரு அப்படிங்கும்போது ஒரு சில அலைச்சல்களும் தொந்தரவுகளும் குழப்பங்களையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இடம் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. சமுத்திர ராசி, கடல் கடந்த பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புன்றது நல்லா இருக்கும். வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வர்த்தகங்கள், இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. முதலீடுகள் போட்டு தொழில் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அந்த விஷயத்துக்கான சோம்பலையும் ஒரு தடுமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த தொழில் விஷயத்தை மட்டும் கவனமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். ஏழரை சனியில் நிறைய கஷ்டங்களையும் தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் கடன்களையும் கெட்ட பேர் அவமானங்களையும் உண்டாக்குனாலும் கூட இந்த ஏழரை சனியை தாக்கு பிடிச்சி கொண்டாடக்கூடிய இந்த ஒரு ஆண்டு குரு பார்வை உங்கள் ராசிக்கு விழுது. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல குரு உக்காந்துருக்காரு. அந்த குரு உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு. அந்த ராசியும் குருவோட ராசியே தான். அதனால் எல்லா விஷயங்களையும் நன்மையான சூழ்நிலை நடக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. எது எடுத்தாலும் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்போ வழக்கு விஷயங்கள் தொந்தரவுகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும், தேர்வு விஷயங்கள், விளையாட்டு போட்டிகள், இந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. ஏழரை சனி காலகட்டத்தில் ஒரு தொழில் தொடங்கினாலும் அது பிரச்சனையான சூழ்நிலையில் முடியும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஏழரை சனி இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு திருமணம் நடக்கிறது, வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, தொழில் தொடங்கிறது, குழந்தை பேர் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கு சாதகமான விஷயமா குரு பார்வையும் உங்களுடைய ராசிக்கே விழறாங்க. 3 தலைமுறை வரைக்கும் அசைக்க முடியாத அளவுக்கு சொத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த சனி பகவான் தான், ஏழரை சனி தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொந்தரவுகள் இருந்தாலும் கூட அதை சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி நல்ல வீடு கட்டுறது, நல்ல இடம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். திருமண விஷயங்கள் நல்லா பண்ணலாம். குழந்தை வாய்ப்பு அப்படின்றது, குழந்தை பேர் அப்படின்றது நல்லா அருமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பயணங்கள் அமைப்பு அப்படின்றது நல்லா இருக்குது. ஒரு ஏழரை சனியில் கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கிட்டாலும், ஒரு வீட்டை கட்டிட்டாலும், ஒரு சொத்து அவங்க அசையா சொத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா அது 3 தலைமுறைக்கு அசைக்க முடியாத சொத்தாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது, அந்த ஒரு சாதகமான சூழ்நிலையை குரு பார்வை உங்களுக்கு கொடுத்து அதை உங்களுக்கு நல்ல விஷயமா கொண்டாந்துருக்காரு. உங்களுடைய 11வது இடத்தையும் குரு பார்வை செஞ்சு நல்ல லாபகரமான விஷயத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்புகளும் கௌரவம் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், மத குருமார்களுடைய ஒரு வழி நடத்தல்களும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மீனராசி நேயர்கள் ஜென்மசனியாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கடல் முருகர் வழிபாடு நல்லா இருக்கும். முருகர் வழிபாடை எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை உங்களுடைய ராசியை குரு பார்க்கக்கூடிய உத்வேகத்தால், தன்னம்பிக்கையால் அந்த வேலையில் முயற்சி செஞ்சு வெற்றி பெற்று நல்ல ஆண்டாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சனி பகவானுடைய வழிபாடை மறக்காமல் பண்ணிக்கிறது நல்லது. அதிகாலை சூரிய நமஸ்காரமும் சனி பகவானுடைய வழிபாடும், இப்போ பார்த்தீங்கன்னா இல்லாத ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது, தண்ணீர் தானம் கொடுக்கறது,
காக்கைக்கு சாதம் வைக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்து கூட இந்த குரு பெயர்ச்சி பலனை வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக உங்களுக்கு ஃபேவரபுளாக கொண்டு வரலாம். ஏழரை சனியில் ஜென்ம சனியான தாக்கம் இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி மீனராசிக்கு நல்ல ஒரு ஆண்டாவும் நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாவும் வந்திருக்கு. அதில் மீனராசி நேயர்களுக்கும் நல்ல ஆண்டாவே இந்த குரு பெயர்ச்சி கிடச்சிருக்கு. நன்றி, வணக்கம்.